கிளர்ச்சிக்கு வாங்கக்கூடிய நம்மளுக்கு கவர் அசம்பிளி என்பது ஒரு நல்ல கம்பெனியில் வாங்கி கொண்டிருந்தோம். அது 4 லட்சம் கிலோமீட்டர்லேருந்து 6 லட்சம் கிலோமீட்டர் வரை அதை கிளட்ட வேண்டியதில் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. இந்த நிர்வாக இயக்குனர் வந்ததற்கு பிறகு அதை மாற்றிவிட்டு வேறொரு கம்பெனி வாங்குகிறார். அது 3 மாதம் கூட ஓதாட நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஆகவே இதெல்லாம் இது போன்ற தரமற்ற உதவி பாகங்களை கமிஷனை பெற்றுக்கொண்டு உதவி பாகங்களை வாங்குகிறார். யாராவது அதிகாரிகள் ஏனென்று கேட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, அவர்கள் இடமாற்றம் பண்ணுவது, பேச விடாமல் நடிப்பது, இப்படிப்பட்ட நிலைமை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் எல்லா உதவி பாகங்களையும் எங்களால் அடுக்கடுக்காக சொல்ல முடியும். வண்டிக்கு போடக்கூடிய லைனிங் அது 3-4 எம்எம்க்கு தாங்கும். ஆனால் இப்போ ஒரு எம்எம்முக்கும் அடிக்கக்கூடிய நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரேக் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது காரணம், மிக முக்கியமான காரணம். அதுபோல் ஸ்லாக் அட்ஜஸ்டருக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொடுப்பதில்லை. நம்மளுடைய சிடபிள்யூசிலிருந்து வரக்கூடிய ஸ்லாக் அட்ஜஸ்டர் என்பது மாட்டின உடனேவே நாம் திருப்பி மாட்ட வேண்டியிருக்கிறது. 145 என்ற அந்த வண்டிக்கு 3 முறை ஒரு ஸ்டேரிங் பாக்ஸை கிளட்டி மாட்டியிருக்கோம். கிளட்டுறோம், எந்த ஆயில் லீக்காக கிளட்டினா அதே ஸ்டேரிங் பாக்ஸ் புதிய ஆயில் போட்டால் அதை விட இது மோசமாக இருக்குது. திருப்பி கிளட்டிட்டு பழசையை போட்டு ஓட்டுவோம் என்ற நிலைமைக்கு பழசை போட்டு ஓட்டுவோம். திருப்பி அடுத்தது வருகிறது, அதை மாற்றோம், அதுவும் அதே போல் லீக் ஆகுது, ஒரு சின்ன கூட ஓட்ட முடியாது. ஆகவே இது போன்ற தரமற்ற உதவி பாகங்களை நம்மளுடைய நிர்வாக இயக்குநர்கள் கமிஷனை பெற்றுக்கொண்டு கழகத்தை அழிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல் எல்லாத்துலேயும் கமிஷன், இடமாற்றத்துக்கு டிரான்ஸ்ஃபருக்கு காசு, அங்கங்கே பணிமனை தோறும் சில புரோக்கர்களை வைத்துக்கொண்டு புரோக்கர்கள் மூலமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புரோக்கர்களுடைய பெயர்களை, புரோக்கருடைய ஃபோன் நம்பர்களை நம்மளுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய பணிமனைகளுடைய கழிவறைகளை எழுதி கொள்கிறார்கள். இடமாற்றம் தேவையா, இந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்வோம் என்று எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக கேவலமான நிர்வாக இயக்குனர் இவர்தான் என்பதை நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இவ்வளவு மோசமான, இவ்வளவு கீழ்த்தரமான நிர்வாக இயக்குனர் நம்முடைய கழகத்தில் வந்ததில்லை. ஆனால் பேசுவதெல்லாம் பார்த்தால் இன்றைக்கு கழகத்தை காப்பாற்ற வந்த ஒரு கடவுள் போன்று இன்றைக்கு ஒரு நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்டம் என்பது ஏதோ நிர்வாக இயக்குநரை கண்டித்து நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல. நிர்வாக இயக்குநரை கண்டித்து நடத்துவது என்பது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்பதை இங்கே வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நிர்வாக இயக்குநருக்கும் சிஐடிக்கும் சண்டை என்ற ஏற்பாடெல்லாம் ஒன்றுமில்லை. அல்லது நிர்வாக இயக்குநருக்கும் அல்லது தொழில்நுட்ப தொழிலாளிக்கும் நிர்வாக இயக்குநருக்கும் ஓட்டுநர் நடத்துனருக்கும் சண்டை என்பதெல்லாம் அல்ல. நமக்கு பொழப்பை கொடுத்து கொண்டிருக்கிற, நமக்கு வாழ்க்கையை வாரி வழங்கி கொண்டிருக்கிற இந்த போக்குவரத்து கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த நிர்வாக இயக்குநர் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லது இவர் மீது நடவடிக்கையை அரசாங்கம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்க முடியும். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த நிர்வாக இயக்குநரை கண்டித்த போராட்டமே தவிர நிர்வாக இயக்குநருக்கு தொழிலாளிக்கு தனிப்பட்டவர்கள் எந்த விதமான சண்டை சச்சரவு என்பதற்கில்லை. ஆகவே கழகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து இந்த கழகத்தை கேன்சர் போன்ற இன்றைக்கு கேன்சர் போன்ற தொற்று நோயாக இன்றைக்கு பீடித்திருக்கிற நிர்வாக இயக்குநரை இடமாற்றம் செய்கிறவரை நம்மளுடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி நாம் அனைவரும் நாகப்பட்டினத்தை நோக்கி பயணிப்போம். நம்மளுடைய போராட்டம் வெல்லும். அனைவரும் ஒன்றுபட்டு நின்று போராட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.